கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கிறிஸ்தவத்திற்குள் விக்கிரக ஆராதனை இருக்கிறதா? ஒருவேளை ரோமன் கத்தோலிக்க சபைகளிலே உருவங்களை வைத்திருப்பதை குறித்து நான் இங்கே பேசவில்லை. புரொட்டஸ்டன்ட் சபைகளில் விக்கிரக வழிபாடு இருக்கிறதா? அதை குறித்து தான் நான் பேச விரும்புகிறேன். எரேமியா 5:31 கர்த்தர் பின்வருமாறு கூறுகிறார்: தீர்க்கதரிசிகள் கள்ள தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், ஆசாரியர்கள் அவர்கள் மூலமாய் ஆளுகிறார்கள். இப்படி இருப்பது என் ஜனத்துக்கு பிரியமாயிருக்கிறது, ஆனாலும் முடிவிலே என்ன செய்வீர்கள்? இந்த 5 முழுவதுமாக இஸ்ரவேல் மக்கள் கடவுளுடைய மெய்யான ஊழியர்களுக்கு செவி கொடுக்காமல், அதாவது நியாயப்பிரமாணத்தின்படி ஊழியம் செய்து தீர்க்க தரிசனம் உரைக்கிற ஊழியர்களையும் தீர்க்கதரிசிகளையும் அவர்கள் நிராகரித்தார்கள். மாறாக கள்ள தீர்க்கதரிசிகள் அவர்கள் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறோம் என்றாலும் பொய் ஆணை இடுகிறார்கள் என்று 2 கர்த்தர் கூறுகிறார். ஏன் இஸ்ரவேல் மக்கள் இந்த பொய்யான தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுத்தார்கள்? அவங்களுடைய கரங்களில் மோசே எழுதின 5 ஆகமங்கள் இருக்கு, சங்கீத புஸ்தகம் இருக்கு, யோபுவின் புஸ்தகம், நீதிமொழிகள், அதே போல எரேமியாவுக்கு முந்தைய தீர்க்கதரிசிகள் அவர்கள் எழுதின தீர்க்க தரிசனங்கள், இதெல்லாம் இருந்த போதும் கூட கடவுளுடைய வார்த்தையை நம்பாமல் அவர்கள் ஏன் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுத்தார்கள்? ஏன்னா யூத மக்கள் தங்களுடைய விருப்பப்படி வாழ வேண்டும் என்று விரும்பினார்கள். அவர்களுக்கு விருப்பமான பாவங்களை செய்யணும், அவங்களுக்கு விருப்பமான வழியில வாழணும். அப்போ அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு உகந்ததாய் தீர்க்க தரிசனம் உரைத்த தீர்க்கதரிசிகளை பிடித்து கொண்டார். உதாரணமாக எரேமியா 70 வருடம் நீங்க பாபிலோனில் அடிமைகளாக இருக்க போறீங்க, இதுதான் கர்த்தர் சொல்கிறார் என்று கூறிய போது இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணாங்க? யூத மக்கள் 2 வருஷம்தான் கேப்டிவிட்டி, 2 வருஷம்தான் நீங்க சிறைப்படுவீங்க என்று சொன்ன பொய்யான தீர்க்கதரிசிகளை நம்பினார்கள். ஏன்னா எரேமியாவுடைய வார்த்தையை கேட்டா அவங்க தங்களுடைய பாவத்தை விட்டு விலகணும், கர்த்தரிடத்துல மனம் திரும்பி வர வேண்டும், நீதியும் நியாயத்தையும் செய்யணும். ஆனால் போலி தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை கேட்டால் நீங்கள் வாழ்கிறபடி வாழ்ந்துக்கோங்க, கடவுள் உங்கள் பாவத்தெல்லாம் கண்டுக்கவே மாட்டார், சும்மா யாராச்சும் பைபிள் அது இதுன்னு பேசிட்டு இருந்தால் அதை பற்றி நீங்கள் கண்டுக்காதீங்க. அப்போ இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் அவர்களுக்கு விக்கிரகங்களாக மாறிப்போனார்கள். மெய்யான கடவுளுடைய வார்த்தையை கேட்காம இந்த பொய்யான தீர்க்கதரிசிகளை அவர்கள் பின்பற்றினதுனால அவர்களுக்கு விக்கிரகமாக மாறிப்போனார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நம்முடைய தமிழ் கிறிஸ்தவத்தில் ஒரு பேர் ஆபத்து நிகழ்ந்து கொண்டிருக்குது. அது என்னன்னா, மேடைகளில் தங்களை ஊழியக்காரர்கள் என்று அழைத்துக் கொள்பவர்கள் கடவுள் தங்களோடு பேசாத போதும், கடவுள் தங்களுக்கு வெளிப்படுத்தாத போதும், கடவுள் தங்களோடு பேசியதாகவும் கடவுள் தங்களுக்கு வெளிப்படுத்தினதாகவும் தங்களுடைய சொந்த கற்பனைகளை இறை வார்த்தையாக தீர்க்க தரிசனம் கூறுவதாக சொல்லிக் கொள்கிறார்கள். அந்த சபைகளுக்கு போறவங்களுடைய வாழ்க்கையிலே வேதத்துக்கு விரோதமான நிறைய பாவங்கள் இருந்தாலும் இந்த பொய்யான தீர்க்கதரிசிகள் தங்களுடைய பாவங்களை குறித்து பேசாம தங்களுடைய வாழ்க்கைக்கு உகந்த மாதிரி பிரசங்கங்கள் செய்யறனால, தீர்க்கதரிசிகள் மட்டும் இல்லை, இன்னைக்கு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சபைகளில் சினிமா பாடல்களை வைத்து கடவுளுக்கு ஒரு விளக்கம், வேதத்துக்கு ஒரு விளக்கம் கொடுக்குற போதகர்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறாங்க. இதுக்கும் காரணம் என்ன? மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க செய்கிற பாவத்தெல்லாம் பண்ணிக்கிட்டு ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு சர்ச்சுக்கு வரப்போ என்ன பண்ணாலும் கடவுள் கண்டுக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கும் ஒரு கூட்டத்தினர் இருக்கிறார்கள். இதை நான் புரொட்டஸ்டன்ட் திருச்சபைகளில் உள்ள விக்கிரக ஆராதனை என்று சொல்லலாம். அந்த விக்கிரக ஆராதனையில் நிறைய பேருக்கு முதல் கடவுள் அவங்க தான். தேர் ஓன் செல்ஃப் இஸ் தேர் ஃபர்ஸ்ட் ஐடல். 2வது கடவுள் தங்களுடைய பாவத்தை ஊக்குவித்து தங்களுடைய மனம் போன வாழ்க்கையை வாழ உகந்ததாய் பிரசங்கிக்கிற பிரசங்கிமார்கள், அவங்க தான் அவங்களுடைய 2வது விக்கிரகம். அதனால்தான் கடவுள் ஒரு கேள்வி கேட்கிறாரு, முடிவிலே என்ன செய்வீர்கள்? முடிவிலே என்ன செய்வீர்கள் என்றால், ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வந்து நிற்பாரு. அவருடைய வசனத்தின்படி இந்த உலகத்தை நியாயம் தீர்க்கும் போது, நீங்க ஐயா நான் இவரை நல்ல தீர்க்கதரிசின்னு நம்பினேன், இந்த பாஸ்டர் சொன்னதை தான் நான் கேட்டேன். இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து கேட்குற ஒரே ஒரு கேள்வி, உன் கையில் வேத புஸ்தகம் இருந்ததா? அதை நீ வாசித்தியா? அதை நீ ஒழுங்காக வாசித்து புரிந்திருப்பா என்றால் இவன் கள்ள தீர்க்கதரிசி, இவன் கள்ள போதகன் என்று உன்னால் அடையாளம் கண்டு இருக்க முடியுமே. நீ அவன் பேசுதானே கேட்ட, அவன் போகிற நரகத்துக்கு நீயும் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுவார்.
அதுதான் எரேமியா சொல்றாரு, முடிவிலே கர்த்தருடைய நியாய தீர்ப்பு வரும்போது நீங்க என்ன செய்வீங்க? இந்த கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள ஊழியர்களும் உங்களை காப்பாற்ற போறதில்ல. அதனால இன்றைக்கே மனம் திரும்பி கடவுளுடைய வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று எரேமியா அழைக்கிறார். அது நமக்கும் ஒரு எச்சரிப்பாக இருக்கு. கர்த்தர் தாமே அதை ஞானமாய் ஏற்று நடக்க நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.